கேரளால இது வரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்ப நடந்திருக்கு. கேரளாவோட தலைநகரான திருவனந்தபுரத்துல தேர்தல் நடந்துருச்சு. எப்பவும் இந்த இடதுசாரி கட்சிகள் தான் ஆட்சியை மாத்தி மாத்தி பிடிப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா ஒரு வருஷமோ 2 வருஷமோ கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 45 வருஷமா இவங்க தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த முறை ஒரு மாற்றமே நடந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த ஸ்ரீலேகா வின் பண்ணி இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா, கேரளாவுடைய முதல் IPS அதிகாரி. 2020 டிஜிபியா இருந்து ஓய்வு பெற்று இருக்காங்க. இவங்களோட 64வது வயசுல இப்போ இவங்க போட்டியிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை வாகை சூடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல எப்படி பிஜேபிக்கு ஒரு சில முகங்கள்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி கேரளாவில் இவங்க பிரபலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வெற்றிக்கு அப்புறம் நான் ஒன்னு யோசிச்சேன், என்னடா இது ஸ்மூத்தா போகுதே அப்படின்னு பார்த்தா விட்டு விடுவோமா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடதுசாரி கட்சிகள் இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி ஜெயிக்கலாம், ஜெயிக்க கூடாதே, தப்பாச்சே, நம்ம தானே வரணும், என்ன இது புது பழக்கம் அப்படி சொல்ற மாதிரி பாஜக வின் பண்ணிருக்காங்கன்னு எப்பவும் போல அவங்களோட டிராமாவை, அதாவது போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதனால கேரளால ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கேரளால பாஜகவுடைய வெற்றிக்கும் ஸ்ரீலேகாவினுடைய வெற்றிக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.